வணக்கம். உலக நாடுகளில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் மீதும் படைநிலைகள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இஸ்ரேலுடைய டெல் அவிவ் நகரங்கிறத வச்சு குறி வச்சு தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டே வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இது இரு நாடுகளுக்கு மத்தியில் தானே ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்லாம் ஒதுங்கி இருக்க முடியல. ஏன்னா அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியில் அந்த ஜலசந்தியை கடந்து தான் ஆசிய நாடுகளுக்கு தேவையான 20% மேலே இந்த பெட்ரோலிய பொருட்கள் கப்பல்கள் மூலமாக இங்கே வந்தாகணும். அந்த ஜலசந்தி ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. அப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவு பெற்ற நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆதரவு பெற்ற நாடுகளுக்கு இந்த கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுனால ஒரு நாட்டிலையும் இந்த பெட்ரோலிய தேவை அப்புறம் திரவ எரிவாயு தேவை இதெல்லாம் அதிகரித்து ஒரு நாட்டு பொருளாதாரமும் அதல பாதாளத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு பக்கம் ஏண்டா போர் தொடுத்தோம், ஏன்னா அமெரிக்காங்கிறது உலக வல்லரசுங்கிற ஒரு பேரில் இருக்குது. இன்னொரு பக்கம் தொழில்நுட்பத்தில் எல்லா நாட்டையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இஸ்ரேல் இருக்குது. அமெரிக்கா தன்னுடைய வலிமை மூலமாக பல்வேறு நாடுகளை பணிய வச்சுக்கிட்டே வந்தது. பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவோட அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து தான் ஆகணும். அப்போ அமெரிக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய சிங்கம் காட்டில் வலம் வரும்போதும் கர்ஜிக்கும் போதும் மற்ற மிருகங்கள்லாம் அந்த கப்சிப்புன்னு அடங்கியிருக்க மாதிரி அமெரிக்கா மிகப்பெரிய சிங்கமாக வலம் வந்து கொண்டிருக்கும் போது அந்த சிங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ரிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சர்க்கஸில் சிங்கம் இருக்கும் புலி இருக்கும், ஆனால் அதை பார்த்திங்கன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய ரிங் மாஸ்டர் நெல்லன நிற்கணும் பாயின்னா பாயணும்ல, அந்த மாதிரியான ரிங் மாஸ்டருங்கிறது இஸ்ரேலாகத்தான் இது வரைக்கும் செயல்பட்டு வந்திருக்கு. அமெரிக்காவில் உள்ள முக்கிய துறைகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை இஸ்ரேலியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அமெரிக்க அரசையே பார்த்திங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி இழுக்கிற அளவுக்கு ஒரு கட்டத்தில் வந்துருச்சு. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போர் நடத்துறதுல ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு காரணம் இருந்தால் கூட அமெரிக்கா ஈரான் மீது அவ்வளோ அவசரப்பட்டு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவும் இருக்கிற தூரமே பார்த்திங்கன்னா 10,000-11,000 கிலோமீட்டர் வித்தியாசங்கிறதுனால ஈரானால் எந்த விதத்துலேயும் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு அந்த அச்சுறுத்தல் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே போட்ட விதைகள்லாம் முளைச்சி வருதில்ல, போட்ட எதிர்ப்பெல்லாம் திருப்பி தாக்குவாங்கல்ல, அதனால் வேறு வழி இல்லாமல் இஸ்ரேல் அமெரிக்காவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை தொடங்கிவிட்டது. ஈரானோட உச்சபட்ச தலைவர் இந்த கொமேனியை கொன்ன பிறகு மற்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பிறகு ஈரான் கிட்டத்தட்ட சரணடைஞ்சிருங்கிற ஒரு நிலையை தான் இரு நாடுகளுமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் நடந்த நிலைமை பார்த்திங்கன்னா அதுக்கு தலைகீழ போயிடுச்சு. பழமொழி சொல்லுவாங்கள்ல, மிதிக்க மிதிக்க புழுவும் புலியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறது. ஈரானுங்கிறது நிச்சயமாக புழு கிடையாது. அமெரிக்க அளவுக்கு அதுக்கு வலிமை இல்லாட்டி கூட நிச்சயமாக தன்னுடைய ஒன்றுபட்ட தாக்குதல் மூலம் அது ஒரு பிளான் பண்ணிக்குது. ஈரான் என்ன பண்ணுறதுன்னா அமெரிக்காவை இங்கேருந்து போய் அடிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. அதே சமயத்தில் அமெரிக்காவோட பிஸ்னஸ் தளங்கள், அமெரிக்காவுக்கு வருவாயை ஈட்டக்கூடிய தளங்கள், அமெரிக்காவுக்கு எங்கெங்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அதெல்லாம் உடைக்கலாம் இல்லையா பக்கத்தில் இருக்கிறத. அமெரிக்கா முதலீடு செய்துள்ள பல நிறுவனங்கள், இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள பல நிறுவனங்கள் மேலே தாக்குதல். அமெரிக்கா தன்னுடைய போர்ப்படைகளை நிறுத்துவதற்கு எந்தெந்த நாடுகள்லாம் இடம் கொடுக்குதோ அந்தந்த நாடுகள் மீதெல்லாம் தாக்குதல். உடம்புல உள்ள பல்வேறு உறுப்புகளை அங்கங்கே அமெரிக்கா அடித்தாலும் அமெரிக்காவோட குரல் வலையை எப்படி கடிக்கிறதுங்கிறத ஈரான் தெரிஞ்சுக்கிச்சு. சாதாரணமாக கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உச்சகட்ட ராஜதந்திரம் தனக்கு தானே குழி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இஸ்ரேலுடைய ராஜதந்திரமும் அமெரிக்காவோட ராஜதந்திரமும் அவர்களுக்கே பாதகமாக மாறி போயிருக்கிறது. அமெரிக்காவில் நவீன தொழில்நுட்பங்கள், அந்த இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், விமானங்கள், ஏவுகணைகள், இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சும்மா அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஈரான் அவங்களுடைய விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்ததை பார்க்கும்போது அமெரிக்காவே ஒரு கணம் நடுங்கி போயிருக்கு. அமெரிக்காவோட பயங்கரமான போர்க்கப்பல்கள், வலிமையான போர்க்கப்பல்கள், மிகப்பெரிய போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன், இன்னொன்று ட்ரிபோலி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது, இந்த கடற்கரை பக்கம் வளைகுடா நாடுகளோட கடற்கரை பக்கமே நிற்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஈரான் கொடுத்த அடியை அமெரிக்கா மீண்டு வருவதற்கே நாளாகுங்கிற மாதிரி ஒரு பக்கம் கொடுத்துருச்சு. இஸ்ரேலுக்கும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான தாக்குதல்கள், அவ்வளோ பெரிய பாதிப்பை இஸ்ரேலும் சந்திச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் ஈரான் பார்த்திங்கன்னா வெறும் போரோடு நிறுத்தி கொள்ளாமல் உலகத்தோட பொருளாதாரத்தையே கையை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது
அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருச்சு. ஏகப்பட்ட கப்பல்கள் வந்து பார்த்திங்கன்னா சரக்குகளோட, அதாவது பெட்ரோலிய பொருட்களோட அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை ஆதரவு பெற்ற மற்ற வல்லரசுகள்லாம் இருக்குது, மற்ற பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது இல்லையா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, ஸ்பெயின், இது போன்ற நாடுகள்லாம் தங்களுக்கு வந்து ஹோர்முஸ் ஜலசந்தியை வந்து மீட்பதற்கு உதவி செய்யணும், படைகள் அனுப்பணும்னு கேட்டபோது கூட எல்லா நாடுகளும் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. இது வந்து 3ஆம் உலக போருக்கு வழிவகுத்துடக்கூடாது, போர் வந்து நாட்டுக்கு தீர்வல்ல, ஏற்கனவே 2ஆம் உலக போரில் ஏற்பட்ட பாதிப்பு, அந்த வடு இதுவரைக்கும் ஆறாத நிலையில் இது ஒரு அவசியமில்லாத போருங்கிறது மற்ற நாடுகள்லாம் சொல்ல பிறகு அமெரிக்காவுக்கே சற்று கவலை வந்துருச்சு. அமெரிக்கா உலக அளவில் ஒரு வலிமையான நாடு அப்படிங்கிற எண்ணம் வந்து கிட்டத்தட்ட ஈரான் வந்து தவிடுபொடியாக்கிடுச்சு. அமெரிக்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு, வலிமையான இராணுவம், வலிமையான நவீன கருவிகள், போர்க்கருவிகள்லாம் கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஈரான் வந்து திருப்பி அடித்த அடியில் அமெரிக்கா வந்து சற்று கதிகலங்கி போயிருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஈரானுக்கு எதிரான போரை நாம் வந்து தொடங்கிட்டோம். இந்த ஈரானுக்கு எதிரான போரை நம்ம தொடங்கி கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்கா பொருளாதாரம் நடுரோட்டுக்கு வரும். ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் தான் ட்ரம்ப் மேலே கடுமையான குற்றச்சாட்டை வச்சாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. கடைசி கட்டமாக பார்க்கும்போது ட்ரம்ப் சார்ந்திருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியிலே பல்வேறு நபர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரியும் அதுக்கப்புறம் நானே போர் நிறுத்தம் அறிவித்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் யாரை பிடிச்சி கெஞ்சினாரோ தெரியாது. கடைசியாக அந்த பேரை வந்து பாகிஸ்தான் தட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு பாகிஸ்தான் பண்ண சமாதானத்தினால இவர் வந்து 15 நாளைக்கு இப்போதைக்கு தற்காலிகமாக போர் நிறுத்தம் அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈரானும் ஏற்கனவே ஹோர்முஸ் ஜலசந்தி வந்து அதாவது ஃப்ரீயாக தானே போயிட்டு இருந்தது, நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினதானே நாங்கள் வந்து அதை கைப்பற்றணும், அதனால் நாங்களும் திறந்து விடுறோங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஈரான் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு அந்த 10 அம்ச திட்டத்தில். இது வந்து அமெரிக்கா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது அப்படின்னு தெரியாது. இன்னொரு பக்கம் லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேலை நிறுத்தணுங்கிறதும் அதில் வந்து ஒரு கண்டிஷன் தான். இஸ்ரேல் வந்து அதுக்கு ஒத்துக்காது. இஸ்ரேலுக்கு இனியும் அமெரிக்கா கை கொடுக்குமாங்கிறது வந்து அவர்களுக்கும் ஒரு பக்கம் சந்தேகம் வந்துருச்சு. ஈரானை பொறுத்தவரை இனிமேல் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. முடிந்தவரை எந்த அளவுக்கு இந்த போரை நம்ம இழுத்துக்கிட்டு போவோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ங்கிற மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயப்படுற அளவுக்கு ஈரான் வந்து தன்னுடைய மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய வலிமையை காமிச்சிருக்கு. இவங்களாலையும் போரை கண்டினியூ பண்ண முடியல, அவங்களாலையும் வந்து பின்வாங்க முடியலங்கிற ஒரு கண்டிஷனில் ஏதோ ஒரு வகையில் இந்த போர் வந்து தற்காலிகமாக ஒரு நிறுத்தத்துக்கு வந்திருக்கிறது. 2 பக்கமும் அடி பலமாக இருந்தால் கூட இந்த பெட்ரோலியத்தை சார்ந்து இயங்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு மத்தியில் இது ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த போர் நிறுத்தம் தற்காலிக நிறுத்தமாக அல்லாமல் ஒரு நிரந்தர நிறுத்தமாக அமைய வேண்டும்ங்கிறது தான் பல்வேறு நாடுகள் அங்குள்ள மக்கள்களோட எதிர்பார்ப்பு. இந்த போரில் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படிங்கிறத வந்து ரொம்ப யோசிச்செல்லாம் பார்க்க வேணாம். பொதுவாக போர் அப்படின்னு வந்தாலே வெற்றி பெற்றவர்களுக்கும் பாதிப்பு அதிகம், தோல்வி அடைந்தவர்களுக்கும் பாதிப்பு அதிகம் தான். அதனால் பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. ஈரான் தரப்புலையும் அது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே பார்த்திங்கன்னா இழப்புகளை கடந்தும் ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நன்றி, வணக்கம்.